பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 81வது சங்கீதம் 16வது வசனம். Psalms 81:16. உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன், தேனிலும் ரொம்ப மதுரமானது கண்மலையில் இருக்கிற தேன். நல்ல உயரத்தில் அந்த கண்மலையில் அந்த மரங்களில் இருக்கிற தேன்கள், அந்த பாறைகளில் இருக்கிற தேன்கள் நிச்சயமாகவே அதிக சுவை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அப்படிப்பட்ட தேனினால் உங்களை நான் திருப்தி ஆக்குவேன். அவ்வளவு சுவையான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இல்லாமல் நீங்க இருக்கலாம், ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு திருப்தியை தருவார். நீங்களை புசிக்கிற ஆகாரம் திருப்தியா இருக்கும். உங்க குடும்பத்தில் நீங்க திருப்தியை பார்ப்பீர்கள். உங்க வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடை பார்ப்பீர்கள். உங்க பிசினஸ்ல இந்த நாளில் ஒரு திருப்திகரமான காரியங்களை பார்ப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழுப்பின வழக்குகள் உங்களுக்கு திருப்தியாய் முடியும். நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களுக்கு திருப்தியாய் முடிச்சு கொடுத்தார். சில காரியங்கள், குழப்பங்கள், கன்ஃபியூஷன் எல்லாம் முற்றிலுமாய் மறையும். நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கலங்கடிக்க விட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் அன்பின் கருத்தில் வைக்கிறேன். வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடைய கருத்தில் வைக்கிறேனப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளிலே உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். எல்லாம் நன்மையினால் நிரப்புங்க. அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் அவங்க வேலையில் ஒரு திருப்தியை பார்க்கட்டும், குடும்பத்தில் ஒரு திருப்தியை பார்க்கட்டும், வீடுகளில் ஒரு குடும்பத்தை திருப்தியை பார்க்கட்டும். ஆண்டவரே கத்த எல்லா இடங்களிலே ஒரு சாட்டிஸ்ஃபைடை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஏனோ தானோ திருப்தி இல்லாமல் அவங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு கடினமான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து தருவீராக. அவருடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களை செய்யுங்க. விசேஷமாய் கர்த்தாவே, அந்த கிச்சன் பகுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனமாக இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. சரீரத்தில் என்ன வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுதே மறைந்து போகட்டும். அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் தருவீராக. கர்ப்ப தடைகள் விலகட்டும், திருமண தடைகள் விலகட்டும், வீடு கட்ட இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும், நிலம் வாங்க இருக்கிற தடைகள் விலகட்டும், அடல் லோன் பிரச்சனைகள் எல்லாம் மறையட்டும், கோர்ட்டு கேஸ் எல்லாம் விலகுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை ஒரு திருப்தியும் எல்லாவற்றிலும் பார்க்க செய்யுங்கப்பா. வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள் அங்கே சாட்டிஸ்ஃபைடா இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல சேலரி வாங்கட்டும், திருப்தியான சேலரி வாங்கட்டும் ஆண்டவரே. இங்கு வேலை செய்கிற பிள்ளைகளுக்கும் திருப்தியான சேலரி கிடைக்கட்டும் ஆண்டவரே. அந்த சேலரி வாங்கும் பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபைட் முகம் ஆண்டவர் அவளுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே அவளுக்கு எல்லாவற்றிலும் திருப்தியை பார்க்க செய்யுங்கப்பா. அப்படியே செய்வதற்காக நன்றி. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் திருப்தியாய் இன்றைக்கு இருக்கட்டும் அப்பா. அன்றைய நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாய் நீர் வைத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வருகிற காணிக்கைகள், தசமங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எனக்கு திருப்தியா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.